Good morning student. In this next topic then 4.3.4 mutual inductance between two long coaxial solenoid. சரியா அங்கே செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் solenoidal பார்த்தோம். செல்ஃப் இண்டக்டன்ஸில் அது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், இது 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் இதுவும் டூ லாங் கோஆக்சியல் solenoid. அங்கே ஒரே ஒரு காயில் தான் இருக்கும், இங்கே டூ கோஆக்சியல் solenoid, அதாவது காயில் 1 காயில் 2 இருக்கும். சரியா கன்சிடர் டூ லாங் கோஆக்சியல் solenoidal ஆஃப் சேம் லென்த் L. சரியா ரெண்டு solenoidal லென்த் Lன்னு கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் திஸ் solenoidal இஸ் லார்ஜ். ஏன்னா டூ solenoidal இருக்கிறதால அதனுடைய லென்த் லார்ஜாக இருக்கும். when compared to their radius, ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது லென்த் அங்கே வெரி வெரி லார்ஜாக இருக்கும். So that the magnetic field produces inside the solenoidal is uniform and the fringing effect at the end may be ignored. அதாவது ரெண்டு solenoid இருக்கிறதால magnetic fieldோட வேல்யூ இன்சைடு ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். Let A1 and A2 be the area of cross section of the solenoidal with A1 being greater than A2. சரியா அப்போ A1 being greater than, சரியா இப்போ A1ஓட வேல்யூ கிராஸ் செக்ஷனல் ஏரியா A1 A2, அதாவது solenoidal 1உடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா A1, solenoidal 2உடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா A2. இப்போ A1ஓட வேல்யூ அங்கே அதிகமாக இருக்கும். The turn density of this solenoidal are N1 and N2. number of the turn N1ங்கிறது solenoidal 1உடைய வேல்யூ, number of the turn N2 காயில் 2உடைய சுற்றுகள் எண்ணிக்கை N2 அங்கே, அதாவது solenoidal 2உடைய சுற்றுகள் எண்ணிக்கை N2 அங்கே. டயக்ராம் வந்து உனக்கு கொடுத்துருக்க மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டு காயில் தனித்தனியாக போனாலும் தப்பு இல்லை. சரியா கான்செப்டை கவனி. Let I1 be the current flowing through solenoidal 1, then the magnetic field produces inside it. என்ன கான்செப்ட் பாரு, solenoidal 1க்கு I1ங்கிற கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். சரியா அப்போ magnetic field ப்ரொடியூஸ் ஆகும் இன்சைடு. therefore magnetic fieldோட வேல்யூ B1 equal to mu naught N1 I1. ஏன்னா ஜென்ரல் ஃபார்முலா magnetic ஃபீல்டோட solenoidal ஃபார்முலா பார்த்துருக்கோம், B equal to mu naught NI பார்த்தோம், அது ஒரு காயிலுக்கு. இங்கே ரெண்டு காயில் இருக்கிறதால தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். therefore magnetic field B1 equal to mu naught N1 I1. சரிப்பா therefore as the field lines of magnetic field B1 are passing through the area bounded by solenoidal 2, இந்த காயில் 1ல் magnetic field ப்ரொடியூஸ் ஆகும், காயில் 2லையும் magnetic field ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா magnetic fieldோட வேல்யூ அட்ராக்டிவ் பவர் இருக்கிறதால காயிலை பிடிச்சி இருக்கும். The magnetic flux linked with each turn of solenoidal 2 due to solenoidal 1 and is given by, therefore the magnetic flux pi 21 is equal to integral A to B1 vector dot dA vector is equal to B1 A2. ஏன்னா வெக்டார் மெத்தடில் இருக்கிறதால ஸ்கேலருக்கு ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா B1 dA cos theta. சரியா therefore தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி, therefore B1 into A2 கிடைக்கும். ஏன்னா டிஏவோட வேல்யூ A2 அங்கே. காயில் 2 நாம் பார்க்குறதால காயில் 2ல் கிராஸ் செக்ஷன் ஏரியா A2 இருக்கும். therefore B1ஓட வேல்யூ mu naught NI then N1 I1 into A2. அதில் B1ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. சரியா therefore the flux linkage of solenoidal 2 with the total number of turn N2. சரியா ஒரு டேர்னுக்கு தான் நாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். தென் டோட்டல் டேர்னுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா N2 pi 21 equal to N2L equal to mu naught N1 I1 into A2. அதில் N2ஓட வேல்யூ ஸ்மால் N2 Lன்னு கொடுத்துருப்பாங்க. N2ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் தி டேர்ன், N2ங்கிறது தென் நம்பர் ஆஃப் தி டேர்ன் பர் ஈச் solenoidal. அந்த ஈச் solenoidal லென்த்து L தான்.
therefore n2 pi 21 is equal to mu naught n1 n2 a2 L into I1 வரும். சரியா? From equation 4.19 n2 pi 21 is equal to m21 I1 வரும். அப்போ n2 pi 21க்கு பதிலாக m21 I1 சப்ஸ்டிட் பண்ணால் m21 I1 is equal to mu naught n1 n2 a2 L into I1 வரும். I1 ரெண்டு பரம் கேன்சல் ஆகிடும். therefore m21 is equal to mu naught n1 n2 a2 L வரும். இது equation 4.22 represent ஆகும். therefore the expression for mutual inductance M21 of the solenoidal 2. solenoidal 2 உடைய mutual induction M21 கால்குலேட் பண்ணணும். அப்போ M12 solenoidal 1 உள்ள mutual inductance ஓட வேல்யூ M12 பார்க்கணும். அப்போ M12 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணு. similarly we can find mutual inductance M12 of solenoidal 1 with respect to solenoidal 2. Therefore, the magnetic field produced by the solenoidal 2 when carrying current I2. Therefore, the magnetic field B2 is equal to mu naught N2 I2. mu naught N2 I2 represent ஆகும். சரியா? அதில் டோட்டல் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் சரியா ஈச் காயிலுக்கு டோட்டல் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணோம். தென் the magnetic field B2 is uniform inside the solenoidal 2 but outside the solenoidal 2 is almost 0. Therefore, the solenoidal 1, the area A2 is the effective area over which the magnetic field B2 is present, not area A1. ஏன் அப்படின்னா ஏரியா A1ல் தென் solenoidal outside இருக்கிறதால அங்கே அவுட் சைடில் solenoidal வேல்யூ 0. அப்போ அந்த ஏரியாவை நாம் கேன்சல் பண்ணிக்கலாம். therefore அப்போ ஏரியா A2 இருக்கும். ஆனால் magnetic field B2 ரெப்ரசன்ட் ஆகும். therefore the magnetic flux pi 12 linked with each turn of solenoidal 1. therefore pi 12 is equal to integral A2 B2 vector into dA vector. B2 அப்படியே தான் இருக்கும். தென் dAவுக்கு பதிலாக அங்கே A2வை சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க, A1 கிடையாது. therefore B2 ஓட வேல்யூ mu naught N2 I2 into A2 இருக்கும். therefore the total magnetic flux solenoidal 1. therefore N1 pi 12 is equal to N1 L இருக்கும் into mu naught N2 I2 into A2. சரி, ஏன்னா ரைட் சைடு N1 இருக்கும். N1 ஓட வேல்யூ தான் ஸ்மால் N1 L சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. therefore N1 pi 12 is equal to mu naught N1 N2 A2 L I2 இருக்கும். இதில் N1 pi 12 ஓட வேல்யூ M12 I2 சப்ஸ்டிட் பண்ணால் தென் I2 கேன்சல் ஆகிடும். சரியா? therefore M12 I2 is equal to mu naught N1 N2 A2 L into I2. சரி, I2 ஓட வேல்யூ கேன்சல் ஆகிடும். therefore M12 is equal to mu naught N1 L N2 A2 L வரும். சரி, ஈக்குவேஷன் 4.22 4.23 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும் ரைட் சைடு. therefore M21 M12 is equal to equal M1 கொடுத்துருப்பாங்க. இது ஈக்குவேஷன் 4.24 இருக்கும். in general the mutual inductance between two long coaxial solenoidal is given by M is equal to mu naught N1 N2 A2 L. சரியா? இந்த காயில் தென் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டிங்கிற டயலக்ட்ரிக் மீடியத்தில் ஃபிக்ஸ் பண்ணால் தென் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இஸ் மியூ ஆர். therefore M is equal to mu N1 N2 A2 L. therefore mu ஓட வேல்யூ mu naught mu r இருக்கும். therefore M is equal to mu naught mu r N1 N2 A2 L ரெப்ரசன்ட் ஆகும். சரியா? இது வரைக்கும் நீ இந்த 5 மார்க் கொஸ்டினை எழுதணும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபாலோ பண்ணிக்கோங்க.